2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இமிகிரேஷன்ல ஒயிட் பேப்பர் அறிமுகப்படுத்தப்பட்ட போது முதல்ல அதிகமாக பேசப்பட்டது இந்த ரிஃப்யூஜிஸ் சம்பந்தமான விஷயம் தான். யூகேல அகதிகளுக்கான சட்டங்கள்ல மாற்றங்களை கொண்டு வரதான் பிரித்தானியாவினுடைய அரசாங்கத்தினுடைய முதலாவது ஒரு நடவடிக்கையாக இருந்தது. அதுக்கு பிறகு ஸ்கில் ஒர்க்கர்ஸும் டார்கெட் பண்ணப்பட்டு லீகலாக யூகேக்கு வாரவங்களுக்கும் இந்த சட்டங்கள் மாற்றப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் பல அமைப்புகள் சேர்ந்து ஸ்கில் ஒர்க்கர்ஸ்களுக்கு சாதகமாக பேசினாங்க, ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்காக ஆஜராகினாங்க, ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்காக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு தயாராகினாங்க. இன்னும் ஒரு பக்கம் பிரித்தானியாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலரும், குறிப்பாக லேபர் அரசாங்கத்தை சேர்ந்தவர்களும் கூட இதற்கு எதிராக அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தாங்க. ஆனா அசைலம் கோரிக்கையாளர்களுக்கான நியாயத்தை பத்தி யாருமே பேசல. அசைலம் கோரிக்கையாளர்களுக்கு 20 வருடங்கள் வரையில செட்டில்மெண்ட்டுக்கான காலம் ஆக்கப்படுது அப்படின்றது குறித்தும், இதுவரை காலமும் வழங்கப்பட்டிருந்த செட்டில்மெண்ட்டுக்கான ரிஃப்யூஜி விசா இனிமேல் தற்காலிகமாக வழங்கப்படும் அப்படின்ற எந்த ஒரு தீர்மானத்திற்கு எதிராகவும் யாருமே பேசல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு விமர்சனமாக தொடர்ச்சியாக இருந்து வந்தது. இதன் அடிப்படையில் சூடானை சேர்ந்த 2 பேர் இணைந்து பிரித்தானியாவினுடைய அரசாங்கத்திற்கும் ஹோம் ஆபீஸுக்கும் எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்காங்க. சூடானை சேர்ந்த இந்த 2 அகதிகளுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. இவங்க 2 பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்டுதான் யூகே வந்திருக்காங்க. சூடானை பொறுத்தவரையில இதுவரையில் யூகேல வந்து அசைலம் கோரியிருப்பவர்கள்ல 96.5% பிரித்தானியாவில் புகலிடம் தேடி இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் அண்மையில வெளியிடப்பட்டிருந்தது. சூடானை சேர்ந்தவர்களுக்கு இனிமேல் யூகேல ஸ்டூடெண்ட் விசாவிலேயோ இல்ல வேலைக்கான விசாவிலேயோ டூரிஸ்ட் விசாவிலேயோ வருவதற்கும் ஹோம் ஆபீஸ் ஏற்கனவே பல தடைகளை விதித்திருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த 2 பேருமே பல இடங்கள்ல துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் எல்லாருக்குமே தெரியும். சூடானை பொறுத்தவரையில சூடான்ல நிறையவே அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகளால் டார்கெட் பண்ணப்பட்டு உயிருக்கு பாதுகாப்பில்லை அப்படின்ற அடிப்படையில இவங்க பிரித்தானியாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க வழக்கு தொடுத்திருக்காங்க. வழக்கு தொடுக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, லேபர் அரசாங்கத்தினுடைய ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹ்மூத் சொல்லி இருந்த மிக முக்கியமான, அதுவும் காரசாரமான திட்டங்கள். இந்த திட்டங்கள்ல பிரதானமாக பேசப்பட்ட ஒரு திட்டம், இனிவரும் காலங்கள்ல 5 வருடங்களுக்கான ரிஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட மாட்டாது. 2.5 வருஷத்துக்கு மட்டும்தான் இவங்களுக்கான விசாக்கள் கொடுக்கப்படும். இந்த 30 மாதங்களுக்கு பிறகு இவங்க நாடுகளுக்கு போகணும். ஒவ்வொரு 30 மாதங்களுக்கும் ஒரு தடவை இவங்களுடைய நாடுகள்ல இயல்பு நிலை திரும்பல, இவங்களுக்கான உயிர் அச்சுறுத்தல் இன்னும் இருக்கு அப்படின்றத தொடர்ச்சியாக ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கை பொறுத்தவரையில இன்னும் மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யூஎனுக்கான ரெஃப்யூஜி ஏஜென்சியும் இந்த வழக்கை பேக் பண்ணுது. இவங்களுடைய பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்ற ஒரு தகவலை இவங்க முன்வைக்கிறாங்க. ஸ்கில் ஒர்க்கர்ஸ் ஒரு பக்கம் வழக்குகளுக்காக தயாராகிற இந்த நேரத்தில் யூகேனுடைய லோக்கல் எலெக்ஷன்ஸும் இன்றைய நாள் ஆரம்பித்திருந்தது. இந்த லோக்கல் எலெக்ஷன்ஸ்ல மிக முக்கியமான முடிவுகள் எட்டப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. கொண்டு வரப்பட்ட இமிகிரேஷன் ரிஃபார்ம்ஸ் இந்த எலெக்ஷன்ல எப்படியான தாக்கங்களை செலுத்துது அப்படின்றத பொறுத்து எதிர்வரும் காலங்களில் கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த ப்ரொபோசல்ஸ்ல பெரிய ஒரு அளவிலான மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போ அரசியல்ல பெரும்பாலும் பேசப்படுது. இதுவரை காலமும் யூகேல 2 பிரதான கட்சிகள், லேபர் கட்சி மற்றும் டோரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்சர்வேட்டிவ் கட்சி ஆகிய 2 கட்சிகள் பிரதானமாக இருந்தது. இப்போ இருக்கிற நிலவரப்படி மேலும் 2 கட்சிகள் இதுல சேர்ந்திருக்கு. ரிஃபார்ம்ஸ் பார்ட்டியோட சேர்ந்து கிரீன் பார்ட்டிக்கான ஆதரவும் வெகுவாக யூகேல அதிகரித்திருக்கிறது. இந்த கிரீன் பார்ட்டிக்கான ஆதரவு அப்படின்னும் போது இப்போதைக்கு இமிகிரேஷன் தொடர்பான சட்டங்கள்ல ஒரு மென்போக்க கடைபிடிக்கக்கூடிய கட்சியாக பார்க்கப்படுற கட்சி என்ன அப்படின்னா கிரீன் பார்ட்டி. இந்த கிரீன் பார்ட்டிக்கு வரப்போகின்ற இந்த ஆதரவை பார்த்து எதிர்காலத்துல அடுத்த பொது தேர்தலில் அது எப்படியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்றத கவனிக்கக்கூடியதாக இருக்கும். உலகளாவிய ரீதியில் நீங்க பார்த்துருப்பீங்க, பல இடங்கள்லையும், குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் வந்த மாதிரி, இலங்கையில என்பிபி வந்த மாதிரியாக ஒரு மாற்றம் யூகேல வருமாக இருந்தா இப்போதைக்கு சொல்லப்படுகின்ற அனைத்து தீர்மானங்களுமே பிரிட்டிஷினுடைய ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுதான் எடுக்கப்படுது அப்படின்றதனுடைய உண்மையான வெளிப்பாடு என்ன அப்படின்றத இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது பிரதமரை தீர்மானிக்கிற ஒரு எலெக்ஷன் கிடையாது. ஸ்காட்லாந்து மற்றும் வேல்ஸ்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆனா இங்கிலாண்டை பொறுத்தவரையில இங்கிலாந்துல கவுன்சிலர்ஸ், மேயர்ஸ் போன்றவர்கள் தெரிவு செய்யப்படக்கூடிய பல கவுன்சில்கள்ல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் இருக்கு. குறிப்பிட்ட சூடானை சேர்ந்தவர்கள் இந்த வழக்கை தொடுக்கிறதுக்கான இன்னும் ஒரு பிரதானமான காரணம் என்ன அப்படின்னா, இதன் மூலமாக பாதிக்கப்படுகிறவர்கள் பெரும்பாலும் இந்த அகதி அந்தஸ்து கோரியிருக்கிறவர்கள் பாதிக்கப்படுவாங்க. இது ஒரு வகையிலான டிஸ்கிரிமினேஷனாக பார்க்கப்படுது. வாழ்க்கையில எந்த இடத்திலையுமே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம தொடர்ச்சியாக வாழக்கூடிய
ஒரு சூழல் இந்த அகதிகளுக்கு ஏற்படும் அப்படின்றதான் இந்த வழக்கினுடைய ஒரு பிரதானமான நோக்கமாக இருக்கு. ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கான மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் அது ஓரளவுக்கு இழுபறியில இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கு அப்படின்றதான் இப்போதைக்கு அரசியல் வட்டத்துல பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. ஆனாலும் இந்த அகதிகள் தொடர்பான அகதிகளுக்கான உரிமைகள் அவர்களுடைய இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அகதிகளாக பிரித்தானியாவுக்கு வந்திருப்பவர்கள் நாடு கடத்தும் போது அவர்களுடைய பிள்ளைகள் உட்பட கைவிலங்கோடு நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்ற ஒரு அறிக்கையை ஹோம் செக்ரட்டரி அண்மையில வெளியிட்டிருந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை பிரித்தானியாவில் உருவாக்கி இருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த அகதி அந்தஸ்து கோரி இருக்கிறவர்கள்ல பலரும் பெனிஃபிட்ஸ்லேயே இருக்காங்க, இவங்க வேலை செய்யறது இல்லை அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான ஸ்டாட்ஸையும் DWP வெளியிட்டிருக்கு. யூகேல இப்போ மைக்ரன்ஸாக இருக்கிறவங்க இந்த பெனிஃபிட்ஸை எத்தனை லட்சம் பேர் எடுப்பாங்க அப்படின்ற உங்களுடைய எண்ணத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. அதை விட பல மடங்கு அதிகமாக யூகேல மைக்ரன்ஸ் இந்த பெனிஃபிட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான தகவலையும் DWP டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க்கர்ஸ் அண்ட் பென்ஷன்ஸ் அண்மையில வெளியிட்டிருக்கு. இந்த யூனிவர்சல் கிரெடிட்டினுடைய மிஸ்யூஸ் தான் இந்த அனைத்து சட்டங்களுக்கான பிரதானமான ஒரு காரணமாக மாறி இருக்கு. இதுல இன்னும் குறிப்பாக இவர்கள் இந்த வழக்கு தொடுக்கிறது காரணமாக யூகேல இருக்கக்கூடிய தஞ்சம் கோரி இருக்கிற குழந்தைகளினுடைய எதிர்காலமும் சீரமைக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுது. அகதிகளுக்கு ஒரு டெம்பரரியான ஸ்டேட்டஸை கொடுத்து அது ரிவ்யூ செய்யப்பட்டு பிறகு அது பெர்மனன்ட் ஆக்கப்படும் அப்படின்ற திட்டம் ஏற்கனவே ஆஸ்திரேலியா மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகள்ல இது டெஸ்ட் பண்ணப்பட்டது. அதற்கு பிறகு ஆஸ்திரேலியா மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகள் இதை வித்ட்ரோ பண்ணி இருந்தாங்க. இதுல இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோஸ்ட் அப்படின்றது அதிகமா இருக்கு, இதுல இருக்கக்கூடிய பேப்பர் ஒர்க்ஸ் அதிகமா இருக்கு. இதுல 2.5 வருஷத்துக்கு பிறகு இவங்களுக்கு தாய்நாட்டுல தொடர்ச்சியாக பாதுகாப்பு இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்துறதுல பெரிய சிக்கல்கள் இருக்கு அப்படின்ற காரணத்தினால ஏற்கனவே ஆஸ்திரேலியா மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகள் இந்த திட்டங்கள்ல இருந்து பின்வாங்கி இருந்தாங்க. இதே போல யூகேயும் இந்த திட்டங்கள்ல இருந்து பின்வாங்கலாம். அசைலம் கோரிக்கையாளர்களுக்கான மேலதிகமான வாய்ப்புகள் இதுல வழங்கப்படலாம் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூத் அண்மையில அசைலம் தேடி வருபவர்களுக்கு லீகலான ஒரு வழியை அறிமுகப்படுத்துறது தொடர்பாகவும் பேசியிருந்தாங்க. வெளிநாடுகளில் இருந்தே அசைலம் விசா அப்படின்ற ஒரு விசா மூலமாக ரகசியமாக பிரித்தானியாவுக்கு வாரது மூலமாக படகில் வரக்கூடிய ஆபத்தான பயணங்களை கட்டுப்படுத்தலாம் என்கிற ஒரு தகவலும் அண்மையில வெளியிடப்பட்டிருந்தது. அசைலம் சீக்கர்ஸ் நாடு கடத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்களாக இருந்தா இவர்களுக்கு குடும்பத்திற்கு 40,000 பவுண்ட்ஸ்கள் வரையில கொடுத்து இவர்களை நாடு கடத்துற திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதனுடைய வெள்ளோட்டம் அண்மையில ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதற்காக சில குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதும் இப்போதைக்கு வெளியிடப்படுகிற மிக முக்கியமான ஒரு தகவலா இருக்கு. 2025ஆம் ஆண்டு மாத்திரம் மைக்ரன்ட்ஸ்ல பல மில்லியன் பேர், அதாவது 15 லட்சம் பேர் வரையில பெனிஃபிட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் DWPயால் வெளியிடப்பட்டிருக்கு. இது மிக முக்கியமான ஒரு தகவல். யூகேல பெனிஃபிட்ஸ் எடுப்பவர்களை பொறுத்தவரையில 15.6% இவர்கள் மைக்ரன்ட்ஸாக இருப்பவர்கள்ல 1.5 மில்லியன் பேர் இந்த DWPயினுடைய பெனிஃபிட்ஸ் யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் வெளியிடப்பட்டிருக்கு. இது மிக முக்கியமான ஒரு தகவல். என்னன்னா இந்த 15 லட்சமே 15.6% அப்படின்னா வேலை செய்யறவங்க கொஞ்சம் தான், பெனிஃபிட் எடுக்கிறவங்க அதிகமா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்ஸா தான் இது வெளியிடப்படுது. இதுல இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வீடுகள் எடுத்திருக்கக்கூடியவர்கள், அதே நேரம் இதுல பெரும்பாலானவர்கள் வேலை செய்யறாங்க, ஆனா லோ இன்கமாக வேலை செய்யறாங்க. லோ இன்கமாக வேலை செய்யறாங்களா இல்ல வேலை செஞ்சுட்டு லோ இன்கமா காட்டுறாங்களா அப்படின்றது இன்னொரு பக்கம் இருந்தாலும் இதன் மூலமாக பெனிஃபிட் எடுக்கிறவங்க அதிகமா இருக்காங்க. ஹோம் ஆபீஸினுடைய ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னா இதற்காகத்தான் இப்போ கொண்டு வரக்கூடிய புதிய ரிஃபார்ம் சட்டத்தின் போது அதிகமான ஸ்கில்ஸை வைத்திருக்கக்கூடியவர்கள், யூகேல வேலை எடுக்கக்கூடிய அதிகப்படியான சம்பளம் எடுக்கக்கூடியவர்களை மாத்திரம் கொண்டு வர தொடர்பான யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இப்படியானவங்க கொண்டு வரப்பட்டா இவங்களுக்கான எம்ப்ளாயபிலிட்டி அதிகமா இருக்கும், இவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், இவங்களுடைய சம்பளமும் பெனிஃபிட் த்ரெஷோல்டை விட அதிகமா இருக்கும் அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கு. அசைலம் சீக்கர்ஸை பொறுத்தவரையில அசைலம் சீக்கர்ஸ் அவர்களுடைய குடும்பத்தினரை கொண்டு வரதுக்கும் இனிமேல் சம்பளங்கள் பார்க்கப்படும் அப்படின்ற ஒரு திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதுவரை காலமும் யூகேல நீங்க பெனிஃபிட்ல இருந்தாலும் நீங்க அசைலம் சீக்கர்ஸா இருந்து உங்களுக்கான ரெஃப்யூஜி ப்ரொடெக்ஷன் வழங்கப்பட்டதுக்கு பிறகு உங்களுடைய இம்மீடியட்டான ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்க எடுக்கலாம். உங்களுக்கான எந்த விதமான சேலரி ரிக்வயர்மெண்ட்டும் கிடையாது. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இதுவரை காலமும் இருந்த சட்டம் எப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கப்பட்டிருந்தாலும் உங்களுடைய ஃபேமிலியையும் எடுத்து அந்த குடும்பத்திற்கும் சேர்த்து யூகேனுடைய டாக்ஸ் பேயர்ஸினுடைய மணியில பெனிஃபிட் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனா இனிமேல் உங்களுடைய வேலையை நீங்க ப்ரூவ் பண்ணி உங்களுடைய குடும்பத்தை யூகேல எடுத்து உங்களால சப்போர்ட் பண்ண முடியும்ன்றதை ப்ரூவ் பண்ணா மாத்திருந்தான் அசைலம் சீக்கர்ஸுக்கு குடும்பத்தை கொண்டு வரக்கூடிய ஃபேமிலி ரீயூனியன் விசாக்கள் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டது.
இந்த திட்டமானது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு திட்டம். பெனிஃபிட்ல தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை செஞ்சு அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அவங்களுடைய குடும்பத்தை பார்க்கக்கூடிய தகுதி இருந்தால் மட்டும் அந்த குடும்பத்தை எடுக்கலாம். அப்படி இல்லாதவர்களுக்கு இந்த குடும்ப விசாக்கள் மறுக்கப்படுறது அப்படின்றது என்ன பொறுத்தவரையில ஒரு நியாயமான விஷயம். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் மாற்று கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதைய அசைலம் திட்டங்கள் இப்படித்தான் இருக்கு. இந்த சட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து யூகேனுடைய ஹோம் ஆபீஸ் இந்த சட்டங்கள்ல தளர்வுகளை ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் விடுக்கப்பட்டிருக்கு. யூகேனுடைய தேர்தல் நடந்து கொண்டிருக்கு. இந்த தேர்தலின் போது மக்கள் யாரும் அரசாங்கத்தின் மேல் இருக்கிற கோபத்தை காட்ட வேண்டாம் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் பிரதமர் கியர் ஸ்டார்மர் விடுத்திருக்கார். இது எந்த அளவு தூரம் சாத்தியம் அப்படின்னு தெரியாது. சில விஷயங்கள் மைக்ரன்ட் சம்பந்தமான விஷயங்கள் அல்லது மைக்ரேஷன் சம்பந்தமான தனிப்பட்ட கோபங்களை இந்த தேர்தலில் காட்ட வேண்டாம் அப்படின்ற ஒரு கோரிக்கை பிரதமரால முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவா இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கிறவங்க கிட்டத்தட்ட 50 விதமானவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இன்னும் பல வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றதை ஞாபகப்படுத்தி கொண்டு இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.